ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து மாரி செல்வராஜ் திரைப்படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காராம். ஸோ இந்த விஷயம் தான் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வந்து கூலி அப்படின்ற திரைப்படத்தில் வந்து ரொம்ப நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த திரைப்படம் முடிச்சுட்டு வந்து அடுத்த திரைப்படம் வந்து யார் கூட இருக்கும் அப்படின்ட்டு வந்து ரசிகர்கள் ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருந்த நிலையில் வந்து நம்மளோட மாரி செல்வராஜ் கூட தான் வந்து அடுத்த திரைப்படம் இருக்க போகுது அப்படின்றதும் அஃபிஷியல் நியூஸ் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. மெயினாக வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சான். நம்மளோட மாரி செல்வராஜன் வந்து இப்போ வந்து வாழை அப்படின்ற திரைப்படத்தை இயக்கி முடிச்சிட்டாரு. பைசன் திரைப்படத்தையும் வந்து இயக்கி கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. அந்த திரைப்படம் ரிலீஸுக்கு அப்புறம் வந்து இவங்க 2 பேருமே இணைய திரைப்படம் தான் சூப்பர் ஸ்டாரோட அடுத்த திரைப்படமாக இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ வந்து திடீர்னுட்டு வந்து சூப்பர் ஸ்டார் இந்த திரைப்படத்தில் வந்து ட்ராப் ஆகிக்கிறேன் வேண்டாம் அப்படின்ட்டாராம். அந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதாவது வந்து அந்த திரைப்படத்தில் வந்து நிறைய அரசியல் காட்சிகள் இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அதை வந்து மாற்றுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் வந்து மாரி செல்வராஜ் அதால் வந்து ரொம்பவே மாற்ற முடியல, கொஞ்சமாக தான் மாற்ற முடிஞ்சுதான். அதனாலே வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இந்த திரைப்படத்தில் நடிக்க வேண்டாம் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து அஃபிஷியலாக ஒதுங்கிக்கிட்டாராம். இப்போது வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அண்ட் பெரிய ஒரு இந்த ஒரு விஷயம் பெரிய வைரலாக ஆகிட்டுருக்கு.